கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கை விசாரிக்க சிபிஐ அதிகாரிகள் கரூர் வந்தடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் அருள்செல்வன். வணக்கம். விவரங்களை நீங்க வழங்கலாம். வணக்கம். கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூர் மாநகராட்சி புட்ட வெளிச்சமயபுரத்தில் தாவைக்காவின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது ஏற்பட்ட நெரிசல்ல 47 பேர் உயிரிழந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில சிறப்பு புலனாய்வு பிரிவு விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில கடந்த 13ஆம் தேதி உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில அந்த குழுவானது அமைக்கப்பட்டு வரும் இந்த வேளையில நேற்று இரவு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கக்கூடிய சுற்றுலா மாளிகைக்கு பிரவீன்குமார் ஐபிஎஸ் தலைமையிலான அதிகாரிகள் நேற்று இரவே இங்க தங்கியுள்ளனர். அந்த குழுவில் ஏடிஎஸ்பி முகேஷ்குமார், டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 2 வாகனங்கள் வந்த அவர்கள் நேற்று இரவு முதல் இந்த சுற்றுலா மாநிலத்தில் தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இன்று காலை அவர்களை சந்திக்க வந்த சிறப்பு புலனாய்வு குழுவை சேர்ந்த திருமால் என்ற ஏடிஎஸ்பி அதிகாரி அவரை சந்திவிட்டு சென்றிருக்கிறார். இது தொடர்பாக அடுத்த கட்ட நிகழ்வாக ஆவணங்களை பெற்ற அதிகாரிகள் இன்று இல்லை நாளை சம்பவ இடத்தையும் உயிரிழந்தவர்களை சந்தித்து விசாரணை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.